திருப்பரங்குன்றம் தீபம் வழக்கு தொடர்பாக தமிழக அரசு மனு மீது விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் மனுவுக்கு பதிலளிக்க ராம ரவிக்குமாருக்கு உத்தரவானது தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பான தற்போதைய நிலை என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் காவல்துறை தொல்லியல் துறை நிபந்தனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ராம ரவிக்குமார் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவும், இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்கவும் அந்த தீர்ப்புக்கு முன் பின்பற்றப்பட்ட நடைமுறையினை கார்த்திகை தீப திருவிழாவின் போது நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரி தமிழ்நாடு அரசின் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரவிந்த் குமார், வி எம் பாஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது தமிழ்நாடு அரசின் சார்பில் மிக வலுவான வாதங்களாக இச்சட்டத்தில் இதுவரை இல்லாத ஒரு புதிய சடங்கு கட்டுப்பாட்டை கார்த்திகை தீபத்துறையில் தான் ஏற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இது போன்ற நடைமுறையை எந்த சட்டமும் நிலைநிறுத்தப்பட்ட மரபும் ஆகம விதிகளும் அல்லது முந்தைய கோர்ட்டு, அதாவது நீதிமன்ற தீர்ப்புகளும் கட்டாயப்படுத்தாத போது பக்தர்கள் இந்த நடைமுறை இருந்ததற்கான கோயில் பதிவுகளோ, கல்வெட்டுகளோ, ஆகம நூல்களோ, வரலாற்று ஆவணங்களோ, அறநிலைத்துறை பதிவுகள் அல்லது முந்தைய நீதிமன்ற தீர்ப்புகள் ஆகிய எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்காத நிலையில் உயர்நீதிமன்றம் இந்த ஒரு கடமையை உருவாக்கியுள்ளது. கடந்த 150 ஆண்டுகளுக்கு மேலாக கார்த்திகை தீபம் மலையின் நடுப்பகுதியில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு அருகே உள்ள தீப மண்டபத்தில் தான் ஏற்றப்பட்டு வருகிறது. தீபத்தூண் எனப்படும் கல்தூணில் ஒருபோதும் ஏற்றப்படவில்லை என்ற வாதத்தை ஆணித்தரமாக முன்வைத்தது. இதற்கு மனுதாரர்கள் தரப்பில் கடுமையான ஆட்சேபம் தெரிவித்தனர். இந்த மனுவை தமிழ்நாடு அரசு மிக தாமதமாக தாக்கல் செய்துள்ளதாக ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். இந்த வாதத்தை ஏற்ற உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவுக்கு, அந்த மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க அந்த உத்தரவை பிறப்பித்து விசாரணையை 8 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளனர். நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.